வணக்கம் மக்களே. நான் விஜய் சார் வந்து கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜாதக அமைப்பு போட்டு விஜய் சார் வந்து ஜெயிக்க முடியாது. அப்படி முதலமைச்சர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நெறையா மன உளைச்சல் ஆகும். நெறையா மன நிம்மதி வந்து கெடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன், அவருடைய ஜாதகத்த பார்த்து. இப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய ஞாபகாம்ச கட்ட வந்து நான் ஸ்க்ரீன்ல போடுறேன். அதில டைம் அப்படியே வேற லெவல்ல இருக்குது. எப்படின்னாக்கா, சுக்கிரன் வந்து யோகி ஆயிருக்காரு. யோகினா மகாதிஷ. போன ஜென்மத்தில அவர் செஞ்ச புண்ணியம் வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து செயல்படுது. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர தசை முடியிற வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு சக்தியா வந்து இருப்பாரு. அரசியல்ல நான் சொல்றது. சினிமால கிடையாது, அரசியல்ல. ஏன் சினிமா கிடையாது, அரசியல் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த நவாம்ச கட்டத்தில பாருங்க, லக்னத்த வந்து சூரியன் வந்து பார்க்குறாப்புல. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ல தான் வந்து நீடிச்சு வந்து இருப்பாரு. அரசியல் தான் இவருக்கு தொழிலே அப்படிங்கிற மாரி வந்து இருப்பாரு. ஆனா, ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள் பண்ண அரசியல் வந்து இவரு பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீடித்த அரசியல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்த வந்து குரு பார்த்தாங்க. இவங்களுக்கு வந்து லக்னத்த பார்த்தீங்கன்னா சூரியன் பார்க்குறாங்க. சூரியன் பார்த்தாக்கா, இவர் வந்து அதிகார ஆளுமையில தான் வந்து முழுக்க முழுக்க வந்து செயல்படுவாரு. பெருமளவு மக்கள் கூட்டம். சனி பகவான் அப்படின்னாலே மக்கள் தான். சனி பகவான், ராகு பகவான் கூட சேர்ந்திருக்கும்போது, பெருமளவு மக்கள் கூட்டம். அப்படிதான் வந்து இருக்கும். ஆனா, அதால வந்து இவருக்கு வந்து மன உளைச்சல், மனப்பதட்டம், ஒரு குழப்பம், என்ன செய்றது, ஏது செய்றது, எப்படி செய்றது அப்படின்னு ஒரு குழப்பம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஏன் அப்படின்னா, சந்திரனோட கேது சேர்ந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நெறைய மன உளைச்சல் வந்து ஆகும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து மறைஞ்சிட்டாரு. ஆனா, பவர்ஃபுல்லா இருக்காரு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவங்களுக்கும், ஜெயலலிதா அம்மாங்களுக்கும், கலைஞர் அவங்களுக்கும் செவ்வாயும், சூரியனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. லக்னத்த வந்து குரு பார்த்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க. ஆனா, இவருக்கு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இப்ப இருக்கிற அந்த செவ்வாய் வந்து பண்ணும். அ செவ்வாய் வந்து குரு பார்க்கறதுனால தப்பிச்சிடலாம். ஆனா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, மக்களுக்கு வந்து நல்லது. இவரு வந்து அரசியலுக்கு வர்றது வந்து மக்களுக்கு வந்து 100% வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெறையா உதவிகள் வந்து செய்வாரு. ஆனா, இவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லதில்ல. அதுதான். ஏன்னா, சுக்கிரன் அப்படின்னாலே ஆடம்பரம், சொகுசு. ஆனா, இவரு ஜாதக ரீதியா வந்து அத வந்து மக்களுக்கு வந்து செலவழிக்கணும் அப்படின்னு வந்து இருக்கு. அதனால தான் வந்து அரசியல் களம் வந்து செயல்படுது. இதுதான் வந்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அரசியல்ல வந்து ஒன் டைம் சிஎம்மா வந்து இருப்பாரு. ஆனா நீடித்திருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நெறைய போராட்டங்கள வந்து சந்திச்சு தான் வந்து இருக்க முடியும். நான் இப்பவே சொல்லிர்றேன். என்னடா அன்னைக்கு ஒரு வீடியோல அந்த ஜாதகத்த பார்த்துட்டு சிஎம்மே ஆக முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்ற, ஒன் டைம் ஆகலாம்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நான் நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கல. இன்னைக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அவ்வளோதான். அன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். இன்னைக்கு முழுக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். அவ்வளோதான்.